பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? சிந்துவும் போதும் பாகம் 50. என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரையே சுலையா பிவி. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. சிந்துவும் போதும் இந்த தொடர் இந்த 50ஆம் பாகத்தோடு முடிவடைகிறது. இவ்வளோ நாள் அந்த சிந்துவும் போதும் தொடரை பார்த்து எங்களுக்கு அமோக ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கும், எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சிந்துவும் போதும் கதையில் சிந்துவுக்கும் பூமிக்காவும் கல்யாணம் வச்சுருக்காங்க இல்லையா? பத்திரிகையெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. சிந்துவுக்கு வேண்டப்பட்ட ஆள் ஃப்ரெண்ட்ஸு, அதே பூமிக்காவுக்கு வேண்டப்பட்ட அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்து கல்யாண வேலையெல்லாம் ஜரூராக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும்னு சொன்னார்ல அவர், அதே மாதிரி வீடும் கட்டியாச்சு. 3 வீடு கட்டிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு, சிந்துவுக்கு ஒரு வீடு, பூமிக்காவுக்கு ஒரு வீடு. அதே மாதிரி விவசாய நிலம் வாங்கினாங்க இல்லையா? அதில் விவசாயம் தென்னங்கண்டு வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நெல் போடணும், இத்தனை ஏக்கரில் நெல், இத்தனை ஏக்கரில் தென்னை மரம், பேரிச்ச மரம் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நல்லபடியாக பத்திரிக்கையெல்லாம் நல்லபடியாக கொடுத்து முடித்து கல்யாண நாள் வந்துருச்சு. அதோட கல்யாண மஹாலுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. பெரிய மஹால் பிடிச்சிருக்காங்க, ஏசி மஹால். சிந்துவும் பூமிக்காவையும் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து மணமேடையில் நிற்க வைக்கிறாங்க. அதோட எல்லோரும் வந்திருக்காங்க. சிந்து யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணிச்சோ அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லை, எல்லோரும் வந்துட்டாங்க. அதை அமீர் இங்கே மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நிற்கிது. மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி அந்த உடையில் வந்திருக்கு. நல்லா அழகாக இருக்குது, நல்லா உயரமாக கம்பீரமாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு, அமீரை பார்க்குறதுக்கு நல்லா ட்ரெஸ் போட்டு அப்படியே எம்ஜிஆர் படத்துலலாம் வருவார் இல்லையா? எம்ஜிஆர் தங்கம் மாதிரி நேரத்தில் கோட்டு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நிற்கிறார் அமீர். சூப்பராக தாய் மாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த உறவில் நிற்கிறாரு. எல்லோரும் வந்துட்டாங்க மஹாலுக்கு. அவன் சிந்து அந்த மாப்பிள்ளையில் அவங்க அன்னைமாருங்க, பெரியப்பா பையங்க இருக்காங்கல்ல, செந்தில் பிரகாஷ், அவங்க 2 பேரும் போய் அலங்காரம்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க பொண்ணுங்க பக்கத்தில். அமீருக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியுது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க மாப்பிள்ளையோடைய அப்பா, அவங்க அக்கா, மாமா, அந்த பிள்ளைங்க எல்லோரும் வந்துருச்சுங்க. அப்போ எல்லோரும் அவங்க கிஃப்ட்டு கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட்டு கொண்டாடுறாங்க. பெரிய பெரிய கிஃப்டாக தான் இருக்குது எல்லாம். அந்த சீர் ஜாமான்லாம் வாங்க வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சீர் நிறைஞ்சு போச்சு அந்த கிஃப்ட்டே. அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க. கல்யாணம் நல்லபடியாக முடியுது. மாப்பிள்ளை தாலி கட்டிட்டார் 2 பேருக்கும். டும் 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 டும்னு கட்டி மேளம் கட்டி தாலி கட்டிட்டாங்க. அதோட அமீர் சொல்லுது, அமீர் 2 தட்டில் வைரம், தங்கம் இதெல்லாம் வச்சு முத்து மாணிக்கம்னு நிறைய நகைகள். அந்த நகைகளால் வைரம்ன்றாலும் வெறும் வைரம் கிடையாது, எல்லாமே நகைகள் தான். எல்லாமே ஜுவல்ஸாக செஞ்சு கொண்டாந்து 2 தட்டில் கொடுக்குது. இப்போ சிந்துவுக்கு ஒன்று, பூமிகாவுக்கு ஒன்று. இது என் தாய் மாமன் சீரம்மா வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அந்த தெய்வான பிள்ளைய இருக்குது இல்லையா? அவங்க மாப்பிள்ளையோடைய அக்கா தெய்வான, அவங்க பிள்ளைய பிரியா மாலினி. அது 2ம் சின்ன சின்ன பிள்ளைய தான். ஒரு பிள்ளைக்கு 10 வயசு, ஒரு பிள்ளைக்கு 8 வயசு அப்படி இருக்குது. அந்த பொண்ணுங்களுக்கும் அமீர் கொடுக்குது 2 தட்டில் கொண்டாந்து. ஐயோ எங்களுக்கு எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுது தெய்வானை. என் பிள்ளைகளுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? அதுகளுக்கு நான் பெரியப்பா முறை தானே வேணும். இந்த பிள்ளைகளுக்கு தாய் மாமாண்டா அதுகளுக்கு பெரியப்பா முறை தானே வேணும். பெரியப்பாங்கிற முறையில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அமீர். அப்போ சிந்து சொல்லுது, ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க, வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுது. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் அமீர் இதே மாதிரி கொடுக்குது. வைர நகை, தங்க நகை எல்லாம் கலந்து முத்து மாணிக்கம்ன்று அழகாக பண்ணியிருக்கு. அந்த நகையில் இங்கே இருக்கிற நகை மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. மாஷா அல்லா, அம்புட்டு அழகாக இருக்குது. அதோட கொடுக்குது 2 பிள்ளைகளுக்கும். அவங்க அம்மா தெய்வானை வாங்கிக்குது. தெய்வானைக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க இல்லையா? அவங்க பொண்ணுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இல்லையா? மற்ற மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்போம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அமீர் இதுகளை நம்ம பிள்ளைய தானே கொடுப்போம், நம்ம சிந்துவுக்கும் பூமிகாவையும் நல்லபடியாக வச்சு நடத்துவாங்க, நல்லா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்குது. அதில் தெய்வானை ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிடுச்சு. வாங்கிக்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருது. அதோட வாங்கிக்கிறாங்க. அப்போ சிந்துவும் பூமிகாவையும் வாழ்த்துறாங்க. அவங்க எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குது. அவங்க அப்பா அம்மா, அக்கா, மாமாட்ட, அம்மா இல்லை அப்பாட்ட வாங்குறாங்க. மாப்பிள்ளையோட அப்பாட்ட, அதே மாதிரி அக்கா, மாமா எல்லாட்டையும். வேல்முருகன் அவங்க மாமா, அதில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே மாதிரி அமீர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருங்க பாப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுது. நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பெரியப்பா பெரியம்மா எல்லாட்டையும் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குது.
அப்போது சிந்துட்ட சொல்லுது, மெதுவாக நைஸாக சொல்லுது அமீர், பாப்பா நான் உங்களோட தான் இருப்பேன், இந்த மோதிரம் உங்கள் கையில் தானே இருக்குது, பத்திரமா போட்டுக்கோங்க, எந்த காரணத்தை மட்டும் கழட்டக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவையோ எப்போ என்ன தேவையோ என்னை கூப்பிடுங்க, நான் வந்துடுவேன் சரியா அப்படின்னு. சரி அமீர் அப்படிங்குது. சரி இப்போதைக்கு நான் வந்து தாய்மாமன் செல்வம் சரியா அப்படிங்குது. சரியா சரி சரி அப்படின்னு சிரிக்கிறாள் 2 பேரும். அதோட எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. யார் யாருக்கு சிந்து ஹெல்ப் பண்ணிச்சோ அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த ஹெச்எம்லேருந்து டீச்சர்லேருந்து இந்த கலாங்கிற பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சிச்சுல, அது தாய்மாமன் கல்யாணம் பண்ணி வச்சால அந்த பிள்ளைலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து வாழ்த்துறாங்க. நம்மளும் வாழ்த்துவோம். சிந்துவுக்கும் பூமிக்காவும் கல்யாணம் முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால் நம்மளும் வாழ்த்துவோம். ஏன்னா அந்த 2 பிள்ளைகளும் ஒரு பெரிய பூதமே தன் நண்பனாக கிடைச்சாலும் அவங்களுக்குன்னு சொல்லி அது எதுவுமே கேட்டுக்கல இல்லையா, எல்லாருக்குமே பொது நலனுக்காக தான் அவங்க பாடுபட்டுச்சுங்க. யார் யாருக்கு பிரச்சனை வந்துச்சோ அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுச்சுங்க. அவ்வளோ ஒரு நல்ல குணம் படைத்த பிள்ளைய, அதில் நம்மளும் வாழ்த்துவோம் சரியா. அதோட கல்யாணம் பண்ணி அந்த புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. புதுசாக கட்டியிருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஆலத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சுருந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு பால் பழம்லாம் கொடுக்குறாங்க. சந்தோஷமாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் சிந்துவும் பூமிகாவும் அந்த அவங்கவுங்க வீடு தனித்தனி வீடாக இருந்தாலும் ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெய்வானை சொல்கிறாங்க. ஆமாப்பா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, எங்கள் வீட்டுக்கும் வரணும், நாங்கள் வருவோம் நீங்களும் வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக்கா நாங்கள் வருவோம்ல அப்படிங்கிறா சிந்து. அது சிந்து வந்தது வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சிந்துவும் பூமிகாவும் வந்தது வந்து தெய்வானைக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு தேவதையாக நினைக்கிது. எங்கள் வீட்டுக்கு தேவதையே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்கள் அம்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படும் இல்லையாம்மா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. ஆமாப்பா அப்படிங்குது தெய்வானை. ஆக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த பிள்ளைய அதுகளுக்கு தம்பிக்கு மனைவிமார்களாக வந்தது வந்து தெய்வானைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மாமாவும் வேல்முருகனுக்கும் நல்ல தங்கச்சி, எனக்கு தங்கச்சிமா இருக்குது அப்படிங்கிறாரு அவர். அந்த மாதிரி சந்தோஷமாக ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சு. சிந்துவும் பூமிகாவும் நல்லபடியாக இருக்காங்க. இத்தோடு இந்த எபிசோட் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ.